நமஸ்காரம். பொதுவாவே சூரிய கிரகணம் வந்து ரொம்ப பெஸ்ட்டா, சந்திர கிரகணம் பெஸ்ட்டா, எது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமியிலிருந்து அடுத்த பௌர்ணமிக்கு 30 நாள் எடுத்துக்கிறாரு. அதாவது பௌர்ணமியிலிருந்து அடுத்தடுத்த நாள் தேய்ஞ்சு அமாவாசையாகி, அந்த அமாவாசையிலிருந்து வளர்ந்து பௌர்ணமி ஆகிறதுக்கு 30 நாள் எடுத்துக்கிறாரு. இதுதான் சந்திர கிரகணத்தில நடக்குது. அதே மாரி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் உதிச்சு காலையில உதிச்சு அப்புறம் மாலையில மறைஞ்சு அஸ்தமனமாகி அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்கிறாரு உதிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. இதுதான் வந்து அந்த 3 ஹவர்ஸில் வந்து சூரிய கிரகணத்தில் நடக்குது. சந்திர கிரகணத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் 30 நாள் செய்த பலன். நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா 30 டைம் சொன்ன மாதிரி, சூரிய கிரகணத்தில் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் சொன்ன மாதிரி. இதுதான் கணக்கு. நிறைய பேர் இது தெரியாமல் பல கோடி இது சக்தி அது இதுன்னு ரொம்ப உருட்டிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னால் உருட்ட முடியாது. உண்மையை மட்டும்தான் நான் சொல்லுவேன். சந்திர கிரகணத்தில் ஒரு நல்ல காரியங்கள் செய்யும்போது தொடர்ந்து 30 நாள் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 1 கோடி ரூபாய் இது டைம் செஞ்ச பலன்லாம் கிடைக்காது. ஆனால் சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள். இதில் எது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னா சந்திர கிரகணம். அதனால தான் நம்மளுடைய சித்தர்களும் மகா யோகிகளும் மகரிஷிகளும் வந்து சந்திர கிரகணத்தை அஷ்டமா சித்திக்கு தேர்ந்தெடுத்தாங்க.